வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. வணக்கம் மாலதி. சார், இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்தநாளை அவருடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். சவுக்கு மீடியா சார்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் சார். உங்களோட கருத்து அவரோட அரசியல் வருகை பற்றி. திரு விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சினிமாவில் யாரும் எட்ட முடியாத ஒரு உயரத்தை எட்டி அதே இடத்தில் இன்றும் இருக்கிறார். அதே போன்ற உயரத்தை அரசியலிலும் எட்ட வேண்டும் என்று முயற்சித்து சினிமாவை கைவிட்டு அரசியலில் இறங்கியிருக்கிறார். அடுத்த பிறந்த நாளை அவர் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக கொண்டாட இருக்கிறார். அவருக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அரசியல் சினிமாவில் அவர் வெற்றி பெற்றதைப் போல அரசியல் எளிது அல்ல என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 10 மாத காலம் மிக மிக ஒரு கடினமான காலம். அவர் கடுமையாக உழைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்கிறது என்பதை அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அவரை சுற்றி நல்ல ஆலோசகர்கள் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது, உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அவரை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் ரசிகர் மன்ற தலைவர்கள், அருண்ராஜ் உட்பட அத்தனை பேரும் ரசிகர் மன்ற தலைவர்கள். ஸோ நல்ல ஆலோசகர்கள் அவர்களுக்கு வேண்டும். ஆலோசகர்கள் கிடைக்கவில்லை என்றால் அவராக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். அவரை சுற்றியுள்ளவர்கள் ரசிக மனப்பான்மையில் அவருக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்பதை திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ நல்ல ஆலோசகர்களை வைத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அவராக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அரசியல் அத்தனை எளிது கிடையாது. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு என்டி ராமாராவ் தான். ஸோ அதை புரிந்து கொண்டு திரு விஜய் அவர்கள் அரசியலில் பயணிக்க, அவருடைய முதல்வர் கனவை எட்ட இந்த பிறந்த நாளில் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் என்ன வாழ்த்து சொல்கிறீங்க, சொல்லுங்கள். அதான் சார், நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அவரே சரியான தீர்வை எட்டணும், சரியாக அவருக்காக சிந்திச்சுக்கணும் அப்படின்றது, அதுவும் ஒரு தலைவனோட குவாலிட்டியாக தான் நான் பார்க்குறேன். ட்ரூ. ஸோ இன்றைக்கி அவருடைய பிறந்தநாள். நான் உண்மையாகவே குதூகலமாக இருக்கேன். புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கேன். அவர் பிறந்தநாளுக்கு நீங்கள் புது ட்ரெஸ் போடுறீங்க, ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வு இருக்குல்ல. ஸோ ஆக்சுவலாக அவர் ஒரு நடிகராக, அடுத்த அரசியல்வாதியாக அவரை எதிர்பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த மக்கள் அவர் கைவிடக்கூடாது, சரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ அவங்க புது ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ நம்ம கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்க, எதிர்ப்பு தெரியுறியா? அதுக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆபீஸ் வர சொல்லி அது இல்லை, அது எனக்கு புரியுது. நான் அவங்களும் அதே நிலைமையில் தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்பதே வந்தார். அது பீக்கில் இருக்கும்போது வருகிறார் ஒரு துணிச்சலான முடிவு. வேறு எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் அதை செஞ்சுருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் செஞ்சார். அதே போல் தன்னுடைய பலத்தை விஜய் அவர்கள் அறிஞ்சிருக்காரு. நம்மளாம் என்ன தான் பேசினாலும், கூட்டணிக்கு வரணும் அங்கே வரணும் பேசினாலும், நான் வைக்கிறது தான் ரூலு. நான் எப்போ வேணால் அப்போ தான் வருவேன். நான் என்ன டிசிஷன் எடுக்கணும் அதான். அது அவருக்கு நேர்மறையாக மாறலாம், எதிர்மறையாக மாறலாம், என்ன வேணால் ஆகலாம். பட் அது நேர்மறையாக ஆனாலும் எதிர்மறையானாலும் அதுலேருந்து அவர் கற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த தேர்தலையும் அவர் 2026 சட்டமன்ற தேர்தலையும் முக்கிய பங்கு வகிப்பார். இது வரைக்கும் தமிழகத்தில் பயணித்த நிறைய 3ஆம் அணிகள் இருக்குது. அந்த 3ஆம் அணிகளே இவருடைய 3ஆம் அணி தான் முக்கியமான 3ஆம் அணி அப்படின்னு சொல்லலாம். வெரி ட்ரூ. வைகோவை தாண்டி அது ஒரு பெரிய 3ஆம் அணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவர் யாரும் கூட்டணி வைக்க போகிறாரா, இல்லை 3ஆவது அணி மக்கள் நல கூட்டம் மாதிரி 3ஆம் அணிச்சு, இல்லை ஒரு தொங்கு சட்டசபை இருக்கும் பொழுது தன்னுடைய ஆதரவை கொடுத்து ஆட்சியை அதிகாரத்தை பங்கிட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை அப்படி பண்ணால் தமிழக அரசியல் வரலாற்றில் விஜய் ஒரு முக்கிய பங்காக வகிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அவருக்கு அரசியலில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்லாம் போட்டேன் சார். வாழ்த்துக்கள். சார், நம்ம ஏற்கனவே பேசுனது தான் சார். ஒரு பெண் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அவங்க வழக்கு தொடுக்கும்போது அவங்களால அந்த வழக்கை தொடுக்க முடியல. அதுக்கப்புறம் அதில் அந்த மருத்துவருடைய இன்வால்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த ஆய்வாளர் கௌசல்யா உங்களுக்கு கால் பண்ணி பேசினாங்க. அதோட அப்டேட் என்னங்க சார்? நேற்று ஆய்வாளர் திருமதி கௌசல்யா, நம்ம போட்டோம்ல, அந்த பாலிமர் நியூஸில் அந்த விவரங்களை போட்டோம் அல்லவா, அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆய்வாளர் திருமதி கௌசல்யா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து, சார் என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பேசிட்டீங்க அப்படி என்று சொன்ன உடனே, நான் புதுசாக ஒன்றும் பேசலிங்க, பார்லிமெண்ட் டிவியில் வந்தது தான் நான் பேசினேன். டாக்டரோட வேர்ஷனை போட்டிங்க, என் வேர்ஷன் கேட்க வேண்டாமா மேடம்? நான் புதுசாக எதுவும் நியூஸ் போடல, ஏற்கனவே வந்ததை போட்டேன். உங்கள் வேர்ஷன் என்னன்னு சொல்லுங்கள், நான் போடுறேன் என்று சொன்னேன். இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம்னா என்னன்னே தெரியல சார். தமிழ்நாட்டில் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமே இல்லை. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செத்து போச்சு.
அந்த டாக்டர் அந்த டாக்டரே இல்லை, அவர் கம்பவுண்டர் என்று மட்டும்தான் சொல்லவில்லை, மீதி அத்தனையும் சொன்னார். அந்த டாக்டர் அந்த தனியார் மருத்துவமனையில் பணியாற்றவே இல்லை. அந்த டாக்டர் சிகிச்சை அளித்ததாக சொன்ன நாளில் அவருக்கு சிகிச்சை அளிக்கவே இல்லை. டாக்டருக்கு சங்கடம் நேரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அவரை ஒரு தனியார் இடத்திற்கு வர சொன்னேன். இதெல்லாம் நிறைய சொன்னார். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட் போலி. அந்த இன்ஸ்பெக்டர் சுற்றி சுற்றி வளைத்து சொன்னது இதுதான், அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்டே போலி. பாலிமர் நியூஸில் போட்டதை யாருமே பார்க்கல, உங்கள் சேனலில் போட்டதை தான் எல்லோரும் பார்த்து விட்டு எனக்கு இத்தனை அழைப்புகள். மேடம் உங்கள் வேர்ஷன் என்னன்னு சொல்லுங்கள், நான் கேரி பண்ணுறேன் என்று சொன்னேன். நான் அந்த வேர்ஷன் கொடுக்குறதா இல்லையான்றதை நான் 5 நிமிடம் கழித்து உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வைத்து விட்டு அதுக்கப்புறம் அவர் அழைக்கல. சரி, இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார் அல்லவா. இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்றால் என்ன என்று திருமதி கௌசல்யா அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். ஃபஸ்ட்டு இந்த குடும்ப வன்முறை நிகழ்விலிருந்து நாம் சென்றால் அது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நமது நிகழ்ச்சியில் பாலிமரில் இந்த விபரம் வெளியே வரவில்லை. நமது நிகழ்ச்சியில்தான் ஒரு பெண் வரதட்சணை கொடுமை காரணமாக குடும்ப வன்முறைக்கு ஆளாகிறார். அது தொடர்பாக வரதட்சணை கொடுமை மற்றும் நான் தாக்கப்பட்டேன் என்று காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். அந்த புகாரின் மீது காவல் நிலையம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததற்கு காரணம், அந்த பெண்ணை தாக்கிய கணவர் ஒரு அரசு அதிகாரி, அவரின் சகோதரர் ஒரு IRS அதிகாரி. அந்த IRS அதிகாரி தன்னுடன் பணியாற்றும் சக IRS அதிகாரியான யமுனாதேவி அவர்களிடம் சொல்லி, யமுனாதேவி அவர்கள் தனது கணவர் திரு அருண் அவர்களிடம் சொல்லி, அருண் இந்த கௌசல்யாவிடம் உத்தரவிட்டு தான் கௌசல்யா இவரை சென்று மிரட்டுகிறார் என்று தான் நம்ம அந்த தகவலில் சொன்னது. ஸோ இப்போது திருமதி கௌசல்யா அவர்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னா என்ன என்று தெரிந்து கொள்வார். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேர் உமான்னு வச்சுக்குவோம், ஒரிஜினல் பேர் வேறு, உண்மை பெயர் தெரிய வேண்டாம். அவங்க அவங்களோட புகாரை என்று அளிக்கிறார்கள் என்றால் 19/5/2025 அன்று டி நகர் DC துணை ஆணையர் தியாகராய நகர் சரகத்திற்கு அளிக்கிறார்கள். என்னோட தந்தை பேர் சோன்சோ, தாய் பேர் இவங்க, என் தந்தை வெளிநாட்டில் வேலை பார்த்து விட்டு ஓய்வு பெற்று விட்டார். செப்டம்பர் 2024 அன்று திரு KG சண்முகராஜ் அவர்களோட தந்தை குருநாதன் மற்றும் தாயார் சரோஜா ஆகியோர் எங்கள் சொந்த ஊருக்கு பெண் பார்க்க வந்தனர். மாப்பிள்ளை திரு சண்முகராஜ் BCom ACA படித்து முடித்துவிட்டு கருவூல கணக்குத்துறை ஆணையரக அலுவலகத்தில் கணக்கு அதிகாரியாக பணியாற்றுகிறார். கருவூல கணக்குத்துறைனா இங்கிலீஷில் என்ன? அக்கௌண்டன்ட். ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரெஷரி ஆஃபீஸராக பணியாற்றுகிறார். குரூப் அண்ட் போஸ்ட் அது பணியாற்றுகிறார். அவருடைய தந்தை குருநாதன் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்று விட்டதாகவும், தாயார் சரோஜா மதுரை மாநகராட்சியில் அசிஸ்டண்ட் சிட்டி பிளானராக பணியாற்றுவதாகவும், அண்ணன் திரு G தர்மராஜ், இந்த இடம்தான் முக்கியமான கட்டம், அண்ணன் திரு G தர்மராஜ் இந்திய வருவாய் பணியில் கஸ்டம்ஸ் மற்றும் GST கூடுதல் ஆணையராக பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார்கள். தெரிவித்த உடனே பொண்ணு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் கல்யாணம் எல்லாம் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் மாதம் பரஸ்பரம் நிச்சயதார்த்தம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு நவம்பர் மாதம் மதுரையில் நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. நிச்சயதார்த்தம் நடைபெறும்போது எங்களுக்கு வரதட்சணை இதெல்லாம் உங்கள் பெண்ணுக்கு என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க, ஒரே ஒரு தார் ஜீப்பு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க என்று சொல்கிறார்கள். ஸோ நாங்கள் அக்டோபர் 2024 மருதர் மிஸ்ரி மோட்டார்ஸ் என்ற நிறுவனத்தில் டார் புக் பண்ணோம். டார் டெலிவரிக்கு 10 மாதம் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். சொன்னதுனால நாங்கள் சொன்னாங்க, நாங்கள் பட் பணம் கட்டிட்டோம், சரி இவ்வளோ தூரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன விருப்பமோ செய்யுங்கள் என்று சொன்னவர்கள் 250 பவுன் மற்றும் ஹுண்டாய் கிரெட்டா SUV கார் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அப்புறம் வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி தர வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு நாங்களும் வாங்கி கொடுத்து விட்டோம். என்னுடைய பெயரில் ஒரு கிரெட்டா கார் வாங்கி தந்து விட்டோம். 5/12/2024 அன்று மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில், திருப்பரங்குன்றம் கோவிலில் திருமணம் நடக்குது. 250 பவுன் நகை, கிரெட்டா SUV காரு, அது ஒரு 26 லட்சம் அண்ட் 6 லட்ச ரூபாய்க்கு குட்ஸு, டிவி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. திருமணம் மற்றும் ரிசப்ஷனுக்கான செலவு மட்டும் 53 லட்சம். கவர்மெண்ட் ஆஃபீஸர்மா என்ன இப்படி பார்க்குறீங்க, அவளுக்கு செலவு பண்ணலாம் கொடுக்க மாட்டாங்க என்று ஆகுது. அதற்கு அப்புறம் மறுநாள், திருமணமான மறுநாள் அவங்களுக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டாருக்கு சொந்தமாக கருப்பாயூரணி என்ற இடத்தில் ஒரு நிலம் இருக்கிறது, வீட்டு மனை இருக்கிறது. அங்கே வீடு கட்டுவதற்கு ஒரு 30 லட்சம் ரூபாய் ரொக்கமாக உங்களது பெற்றோரிடமிருந்து வாங்கி வாருங்கள் என்று கணவர் சொல்கிறார். சொன்ன உடனே ஏங்க இப்போ தாங்க கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவாயிடுச்சு, எப்படி பண்ணுறதுன்னு கேட்டோன்னே, இல்லை நீ வாங்கி கொடுன்னு சொன்ன உடனே
முதல்ல வந்து ஒரு தனியார் கூட்டிகிட்டு போய் தனி கொடுத்தனம் போயிடலாம் என்று சொல்கிறார்கள். சரின்ட்டு தனி கொடுத்தனம் செல்கிறார்கள். அதற்கு பிறகு வந்து இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். மேரேஜ் வாஸ் நாட் கன்சம்மேட்டட். ஓகேவா? அவசரப்பட்டு திருமண வாழ்வை தொடங்க வேண்டாம் என்று கணவர் சொல்கிறார். இதற்கு நடுவே வந்து ஜனவரி மாதம் பொங்கலுக்கு, தலைப்பொங்கல் அல்லவா, தலைப்பொங்கலுக்கு பரமக்குடிக்கு சொந்த ஊருக்கு செல்கிறார்கள். சொந்த ஊருக்கு சென்று விட்டு திரும்பும்போது இந்த கிரெட்டா காரு எங்கள் அம்மா யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம பஸ்ஸில் போகலாம் என்று கணவர் பேருந்தில் அழைத்து வருகிறார் சென்னைக்கு. இது இப்படியே போகுது. இந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. மீண்டும் மீண்டும் இந்த பெண்ணிடம் அந்த 30 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடு கட்டணும் என்பது இது வலியுறுத்தப்பட்டு கொண்டே வருகிறது. டில் நவ் மேரேஜ் வாஸ் நாட் கன்சம்மேட்டட். அப்புறம் இந்த பெண்ணுக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறது. வேலை கொடுத்தோன்னா அவர் இன்டர்வியூக்கெலாம் போகிறார். இந்த நிலையில் 28 பிப்ரவரி 2025 அன்று நேரடியாக வந்து எங்கே துட்டு வீடு கட்டுறதுக்கு என்று கேட்டபோது இந்த பெண்ணு பதிலுக்கு ஏதோ பேசுது. ஓங்கி 2 அறை விட்றாரு. யார்? இந்த சண்முகராஜ், கருவூல அதிகாரி. அறை விட்டுனா இந்த பிள்ளைக்கு அடிபட்டு பல்லு குத்தி காயமாயிடுது. பெற்றோர்கிட்ட சொன்னால் அப்புறம் அவர் அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட்டை எழுதியிருக்கிறத சொன்னேன். வெளியில் போகும்போது இங்கு நடந்ததை பற்றி உன் பெற்றோரிடமோ அல்லது உறவினரிடமோ சொன்னால் உன்னை நான் வீட்டுக்குள்ளேயே தூக்கில் தொங்கவிட்டு கொன்று தற்கொலை போல காட்டிவிடுவேன் என்று அவர் மிரட்டியதாக புகாரில் எழுதப்பட்டுள்ளது. என் கணவர் வெளியே சென்ற பிறகு வலி குறையாததால் உடனடியாக மருத்துவரிடம் சென்று காண்பிப்பதற்கு எங்கள் வீட்டருகில் அலுவலகம் வைத்துள்ள என் சித்தப்பாவை தொடர்பு கொண்டு நடந்ததை சொன்னேன். அவர் அடையாறில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் என்னை அழைத்து சென்றார். நான் சித்தப்பாட்ட அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டாதீங்க, வருத்தப்படுவாங்க என்று சொன்னவன் முடிந்து விடுகிறது. இதற்கு பிறகு வந்து என் கணவர் IAS தேர்வு எழுத புதுடில்லிக்கு படிக்க செல்ல இருப்பதாக கூறினார். 3 மாத விடுப்பு எடுக்க இருப்பதாக தெரிவித்தார். அதன்படி 9/3/2025 அன்று டெல்லி செல்வதாக கூறிவிட்டு சென்றார். 21/3/2025 வரை அவரை செல்ஃபோனில் நான் தொடர்ந்து தொடர்பில் இருக்கேன். 22/3/2025 என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் காலே வரல. நான் ட்ரை போனால் ஃபோனை எடுக்கலை. மார்ச்சில் இது பிப்ரவரியில் அடிக்கிறாரு. மார்ச்சில் ஒரு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு எடுக்கலை. அதற்கு பிறகு வந்து நான் தொடர்ந்து என்னோட கணவரோட நண்பர்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு, குடும்ப நண்பர் பேர் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் மூலமாக நான் தொடர்ந்து என்னங்க எங்கள் ஃபோனுக்குன்னு எடுக்க மாட்டான்னு கேட்கும்போது அவர் என்னிடமிருந்து பிரிய விரும்புவதாக நண்பர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். மேரேஜு காலின்னு இந்த பொண்ணுக்கு தெரியுது. இது மார்ச் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து மற்றவர்கள்கிட்டலாம் வந்து மேரேஜ் இது சரி பண்ண முடியுமான்னு கேட்டப்போ ஹஸ்பண்ட் சைட்லேருந்து தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ். சேர்ந்து வரணுன்ற இன்டென்ஷனே அந்த கணவருக்கு இல்லைன்னு தெரியுது. கம்யூனிகேஷனே இல்லை. இப்போ இந்த பொண்ணுக்கு 1 கோடி ரூபா போச்சு, லைஃபு போச்சு, அடி வேற. இப்போது என்ன செய்ய முடியும்? ஸோ இப்போ வீட்டில் என்ன சொல்லுவாங்க? போய் கம்ப்ளைண்ட் மாவரத்தை பார்த்துக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதன் அடிப்படையில் டி நகர் துணை ஆணையரிடம் இந்த புகாரை கொடுக்கிறார்கள். இந்த வரதட்சணை சம்பந்தமான புகாருக்கு நான் ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொன்னது போல் வரதட்சணை தொடர்பான புகார்களுக்கு எடுத்த எடுப்பில் எஃப்ஐஆர் பதிவு செய்து கணவரையோ கணவர் வீட்டாரையோ கைது செய்துட்டிங்கன்னா அதற்கு பிறகு அவர்கள் சமாதானமாக வாழ்வதற்கு சிக்கல் ஏற்படுகிறது. அண்டு சில நேரங்களில் பொய்யான புகார்கள் கொடுக்கப்படுகிறது. இது போன்ற காரணங்களால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டவுரி ஹாரஸ்மெண்ட் என்று மற்றும் புகார் வந்தால் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலருக்கு இந்த புகாரை காவல்துறையினர் அனுப்ப வேண்டும். அவர்கள் கணவன் மனைவி 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அவர்கள் விசாரிக்க வேண்டும். விசாரித்து ஒரு 10 நாள் சமாதானம் கூட ஆயிருக்கலாம். சில நேர்வுகளில் அது மாதிரி செக் பண்ணிவிட்டு சமாதானம் ஆகிட்டாங்கன்னா அவங்க அறிக்கை கொடுக்கணும். இல்லை இது உண்மையிலே டவுரி ஹாரஸ்மெண்ட்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் காவல்துறை புகார் பதிய வேண்டும். இந்த இடத்துல தான் கௌசல்யா வர்றாங்க. இப்போ இந்த நேர்வில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புகார் அளித்த இந்த உமா அவர்கள் நான் தாக்கப்பட்டதற்காக சிகிச்சை எடுத்தேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அவர் மருத்துவமனையில் எடுத்த சிகிச்சை இல்லைங்களா? அந்த மருத்துவமனையில் எடுத்த அந்த சிகிச்சைக்கான அந்த மருத்துவ சான்றை ஆதாரமாக இணைக்கிறார். இந்த இடத்துல தான் டாக்டர் ஷியாம் பிரசாத் வருகிறார். அவர் ஒரு மருத்துவராக அவர் தனது கடமை செய்திருக்கிறார். அது நான் இந்த டேட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்தது உண்மை, ட்ரீட்மெண்ட் கொடுத்தது உண்மை, கொடுத்துருக்கிறார். கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட்டை இணைச்சிருக்கார். இப்போ தான் வந்து இந்த IRS அதிகாரி தர்மராஜோட ரோல் வருது. நான் சொன்னேன் தர்மராஜ் என்ன கான்டெக்ட்னு. தர்மராஜ் அவங்க கலீக் யமுனாதேவிட்ட சொல்கிறார். யமுனாதேவி ஹஸ்பண்ட்டை சொல்லி இந்த மாதிரி என் கலீகை பார்த்துக்குங்க என்று சொன்னதும் அருண் ஐயப்பன்ட்ட சொல்லி ஐயப்பன் ஐயாவோட வேண்டப்பட்ட கேஸு. இப்போது இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும், இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது. இதில் என்ன சிக்கல்னா டவுரி ஹாரஸ்மெண்ட்டில் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டெல்லாம் வேணும்னு சொன்னேன். திஸ் இஸ் நாட் டவுரி ஹாரஸ்மெண்ட் அலோன் பட் ஃபிசிக்கல் அசால்ட். ஒன்றை கொலை பண்ணி தூக்கில் தொங்க விட்டுருவேன். 1. 2வது அடிச்சிருக்காரு. அடித்ததற்கான சான்று தான் அந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவரின் சான்று.
இப்போது இந்த கேஸை நாட் மேட் அவுட் ஆர் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ன்ட்டு இந்த புகாரை எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் க்ளோஸ் செய்வதற்கு தடையாக இருப்பது அந்த மருத்துவரின் சான்றிதழ். அப்போ இதை எஃப்ஐஆர் போடாமல் க்ளோஸ் பண்ணணும்னா டாக்டர் சர்டிஃபிகேட், நான் இந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல, நான் சிகிச்சையை பார்க்காம கொடுத்தேன்னு டாக்டர் சொல்லணும். கரெக்டாக? இந்த இடத்துல தான் கௌசல்யா போய் டாக்டரை மிரட்டுறது. அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட பேசும்போது, டாக்டர் கேட்டுக்கிட்டதுனால தான் சார் நான் இந்த மாதிரி அவரோட இடத்துக்கு போனேன், தனியார் இடத்துக்கு போனேன். நான் அவங்ககிட்ட கேட்டது, உங்களுக்கு ரைட் ராயலான்ஸ் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக கூப்பிட்டு டாக்டர் வந்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? ஓவர் ஃபோன் நீங்கள் விசாரிக்க வேண்டியது, நேராக வர சொல்லணும், சம்மன் இஷ்யூ பண்ணுங்க. ஓவர் ஃபோன் கௌசல்யா, ஆமாம், கௌசல்யாட்ட பேசும்போது சொல்கிறேன், இல்லை இந்த புருஷன் பொண்டாடி தகராறில் டக்குன்னுலாம் எஃப்ஐஆர் போட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி சார், எஃப்ஐஆர் போட்டக்கூடாது, சம்மன் பண்ணலாம்ல, பெட்டிஷன் என்கொயரிக்கு சம்மன் பண்ணலாம்ல, அதெல்லாம் செய்யலை. யூனிஃபார்ம் இல்லாமல் மஃப்டியில் ஒரு ஹெட்ஸ் ஆர் டெய்ல்ஸுன்னு பெசன் நகரில் எலியட்ஸ் பீச் பக்கத்தில் ஒரு வளர்ப்பு பிராணிகள் கடை ஒன்று இருக்குது, பெட் ஷாப் ஒன்று இருக்குது. அந்த பெட் ஷாப்புக்கு வர சொல்கிறாங்க. வர சொல்லி அந்த டாக்டர்கிட்ட கையை காலை ஒடிச்சிடுவேன், எழுதி கொடுறா, என்னடா நினச்சிட்ருக்க, ட்ரீட்மெண்ட்டு கொடுக்காம நீ இப்படி கொடுக்குற, இப்படியெல்லாம் மிரட்டியதும் அவர் டாக்டரு இப்படிலாம் வந்து ஒரு பெண் அதிகாரி இப்படிலாம் பேசுவார்ன்றதை அவர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார் இல்லையா? அவர் பயந்து போயிட்டு கடன்ட்டு எழுதி கொடுத்துறாரு. இவங்க கௌசல்யா என்கிட்ட பேசும்போது, சார் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல, அன்றைக்கி அந்த டாக்டர் டியூட்டிக்கே போகல, அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸுக்கிட்ட நான் விசாரிச்சிட்டேன், அப்படிலாம் நடக்கவே இல்லை என்றார். அது மற்ற பேஷண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வெளியில் வந்துருன்றதுனால நான் அதை வெளியிடலை. 28/2/2025 அன்று 30 பேஷண்ட்டை இந்த ஷியாம் பிரசாத் ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டலும் ஒரு ரிஜிஸ்டர் வச்சுருப்பாங்களே யார் வர போகிறான்றதுக்கு, அந்த ரிஜிஸ்டரில் இந்த பாதிக்கப்பட்ட உமாவோட பேரும் இருக்குது. இந்த ரிஜிஸ்டர் எப்படி உருவாக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் நீங்கள் இவங்ககிட்ட வாக்குமூலம் வாங்கணும், டைப் வச்சு எடுத்துன்னு போய் இதில் கையெழுத்து போட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் ரவுடித்தனம் இல்லையா? இன்னொன்று ஃபோர்ஜரி தான் பண்ணியிருக்காருன்ற அடிப்படையில் நீங்கள் அவர் மேலே நான் வழக்கு போட வேண்டியதானே, நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? அவருக்கு நேற்று கேட்கும்போது நான் கேட்குறேன், நீங்கள் சர்டிஃபிகேட் ஃபோர்ஜரின்னு சொன்னால் டாக்டர் மேலே ஏன் கேஸ் போடல? இனிமேல் போடுவேன். ஏங்க நீங்கள் சொல்கிறது போல் பொய்யா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாருன்னா பயந்து போய் இருந்தாலும் ஒளிஞ்சிருப்பார். உங்கள் மேலே ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸுக்கு கம்ப்ளைண்ட் அனுப்புகிறாருன்னா எந்த தைரியத்தில் அனுப்புகிறாரு என்று கேட்டபோது, நான் அவர் மீது மருத்துவ கவுன்சிலில் எழுதி நடவடிக்கை எடுத்து விடுவேன் என்று அஞ்சி இப்படி டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காராம். அந்த டாக்டரு அந்த புகாரில் சொல்கிறாரு, இன்ஸ்பெக்டர் என்ன இங்கே வாங்க, எலியட்ஸ் பீச்சுக்கு வாங்க, இந்த பெட் ஷாப்புக்கு வாங்க என்று என்னை அழைத்தார். நானும் வரேன், டாக்டர் பேஷண்ட் பார்த்துட்ருக்கேன், முடிச்சுட்டு வரேன்ட்டு சொன்னேன். திருப்பி என்னை ஃபோனில் என்னை அழைச்சாருன்னு சொல்லிவிட்டு இந்த உங்களோட மிஸ்டு கால் இருக்குல்ல, அதை அட்டாச் பண்ணியிருக்காரு. அந்த பேஷண்ட்ஸோட டீட்டெயிலு அதை அட்டாச் பண்ணியிருக்காரு கம்ப்ளைண்ட்டில். இன்னொன்று, எந்த அடிப்படையில் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு, ஒரு சாட்சியை விசாரிப்பதற்கு, ஒரு குற்றவாளியை விசாரிப்பதற்கு ஒரு எஃப்ஐஆர் வேண்டும். இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. உங்களுக்கு இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் சம்பந்தமான அல்லது இந்த அர்னேஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் இதில் எல்லாம் கைதுக்கு தான் தடை இருக்குது. இந்த அடிச்சார், என்னை அடித்தார் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணின் கணவர் திரு கருவூலத்துறை அதிகாரி திரு கேஜி சண்முகராஜ் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுவதை எது தடுக்கிறது? எந்த சட்டம் தடுக்கிறது? எஃப்ஐஆர் போட வேண்டும் இல்லையா? ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு, இன்னொன்று ஊண்டு சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் போடணும், ட்ரீட்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது. எஃப்ஐஆர் போடுறது தான் முதல் படி இல்லையோ? 19/5 கம்ப்ளைண்ட் டேட், இந்த பெண்ணோட கம்ப்ளைண்ட் டேட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆஸ் அ சொசைட்டி ஒரு விக்டிமை இப்படி கைவிட்டிங்கன்னா இவங்க எங்கே போவாங்க? இதில் அவர் சொல்கிறது என்னென்னா, என்னோட அண்ணன் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, உன்னை தொலைத்து விடுவேன், உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு என் கணவர் மிரட்டினாருன்னு சொல்கிறாரு. உன்னை அடித்து தூக்கில் தொங்க விட்டு தற்கொலை என்று சொல்லி விடுவேன் என்று கணவர் மிரட்டி இருக்கிறார். இதுவே கொலை மிரட்டல் வரலையா? கொலை மிரட்டல் தான் சார். கௌசல்யா அவர்கள் போய் ஒரு பெட் ஷாப்பில் டாக்டரை மீட் பண்ணுறாங்க. டாக்டரை ஏன் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு விசாரிக்கலன்னு சொல்லும்போது அவர் வரத்துக்கு தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டரோட புகாரை எடுத்து பார்த்தா அப்படிலாம் இல்லை. அது ஒரு ஃபோர்ஜரின்ற அடிப்படையில் அவருக்கு எதுக்கு நீங்கள் இறங்கி கீழே போய் அவரை பெட் ஷாப்பில் மீட் பண்ணோம்? அவர் ஒரு ஃபோர்ஜரி டாக்டர் தானே உங்களுடைய வாதப்படி. அவங்களோட வாதப்படி ஃபோர்ஜரி டாக்டர்னா போய் தூக்கிட்டு வாங்கினா முடிஞ்சு போச்சு. இன்னொன்று அவர் என்ன சொல்கிறாரு, விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், நோட்டீஸ் ப்ராப்பராக சர்வ் பண்ணுங்கன்ற நமக்கு கொடுத்தாங்கல்ல, ட்வீட் போட்டதுக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களா? இது மாதிரி நோட்டீஸ் சர்வ் பண்ணி நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஆஜராங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன் இது பண்ணல? ஏனென்றால் இவர்கள் செய்வது சட்டவிரோதம். இந்த கௌசல்யாவும் அருண் உத்தரவில், அருண் உத்தரவு கேம்ப் கிளர்கிட்ட ஐயப்பன்ட்ட கம்யூனிகேட் பண்ணார். ஐயப்பனின் உத்தரவில் இந்த தருணம் வரைக்கும் சரி, இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி சர்ச்சை ஆகிடுச்சு இல்லை? பாலிமர் டிவியில் ஃபஸ்ட்டு நியூஸ் வருது, அடுத்து நம்ம சேனலில் 2 நாட்களாக பேசி கொண்டிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இதில் எஃப்ஐஆர் போடல. ஏன் போடல?
உங்களுக்கு ஒரு சர்ச்சை ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. சர்ச்சை ஆச்சுன்னா உடனடியாக எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? ஏன் இந்த புகாரில் எஃப்ஐஆர் போடல? அவங்க சொல்கிற மாதிரி இல்லை, தலையீடு இல்லை, உண்மையாக நடக்கவே இல்லை அப்படின்னா போட்டிருப்பாங்க சார். ஆமாம், இப்போ தலையீடு இருக்கு, அப்போ அருண் அவர்கள் தடுக்கிறாரு. நான் தான் சொல்கிறேனே, புகாரில் இருக்குல்ல, ஜி தர்மராஜ் இந்திய வருவாய் பணியில் கஸ்டம்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி கூடுதல் ஆணையர். இவங்க திருமதி யமுனா தேவி கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ். அவங்க நான் விசாரிச்சுட்டு தானே நான் சொன்னேன், சும்மா குத்துமதிப்பாக சொன்னேன். ஐஆர்எஸ் அதிகாரி இவங்க அருணோட ஒய்ஃப் தலையீடு இருக்குன்று சும்மாவா சொன்னேன்? இப்போ புகாரில் தெளிவாக இருக்கிறது அல்லவா? இப்போ இது இன்னைக்கு இது மாதிரி அலிகேஷன் இருக்குன்றதே சொல்லிட்டோம். குறைந்தபட்சம் இப்போதாவது முதல் தகவல் அறிக்கை போட வேண்டும் அல்லவா? நான் அந்த பாதிக்கப்பட்டு பெண்ணுகிட்ட பேசினேன். ஒருவேளை இவங்க கௌசல்யா சொல்கிறாங்க, சார் புருஷன் பொண்டாட்டி தரலாம் அவ்வளோ ஈஸியாக போட்டு ஒரு குடும்பத்துக்கு எடுத்துடக்கூடாது சார், உலகம் பூரா இதான் சார் நியதினாங்க. உலகம் பூரா நியதி இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லுதுன்னு. கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் படி சட்டம் என்ன சொல்லுது? நான் இல்லை சார், பெட்டிஷன் என்கொயரி அது அப்படி தான் சிஎஸ்ஆர் போட்டிருக்கோம், இப்படி தான் விசாரிக்கணும் என்றார். ஸோ இப்போது நான் இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட அந்த உமா கிட்ட கேட்குறேன், நான் என்னம்மா இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் சமாதானத்துக்கு வாய்ப்பு இருக்கானா? சார் பேசக்கூட முடியல, என் கணவரை தொடர்பு கொள்ளவே முடியல, நான் பார்த்து 3 மாதம் ஆகுது, எப்படி சார் சேர்ந்து வாழ்கிறது? எனக்கு நியாயம் வேணும். எங்கள் அப்பாவோட 1.5 கோடி ரூபாய் பணம் போச்சு, இந்த நகையெல்லாம் அங்கே இருக்க நகை, இதுக்கு நடுவில் இந்த பொங்கலுக்கு வீட்டுக்கு போகிறாங்களே, நகையெல்லாம் கைட்டி வச்சுட்டு போமா, லாகரில் பத்திரமா வச்சுக்கிறேன்னு மாமியார் கேட்குறாங்களாம். கிளியர் கேஸ் ஆஃப் டவுரி ஹராஸ்மெண்ட் இது. கிட்டத்தட்ட இது வழிப்பறி கொள்ள சார். நடுவில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதே தான். இப்போ காவல்துறை இந்த பெண்ணுக்கு நியாயம் தேடி தரணுமா? இந்த பெண்ணுக்கு சர்டிஃபிகேட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரை கூட்டு போய் பெட் ஷாப்பில் கூட்டு போய் மிரட்டணுமா? கடந்த முறை ஏடிஜிபி திரு ஜெயராமன் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள். எல்லோரையும் ஒரே அளவுகோலில் வைத்து நீங்கள் அளவிடுகிறீர்களா என்று. ஜெயராமனோட கிளைம், நான் வண்டி என்கிட்ட ஓசி வாங்கிட்டு போயிட்டு அது கடத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்றது அவர் சொல்கிறாரு. அவருடைய குற்றம் வண்டியை கொடுத்தது. அவர் பிளான் பண்ணி என் வண்டியிலே கடத்துன்னு சொன்னார்ன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அதுக்கு ஒரு ஏடிஜிபியை கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் நிற்க வச்சு, கோர்ட்டில் இந்த ஜீப்பில் ஏற்றி அவரை கொண்டு போய் திருவலங்காடு ஸ்டேஷனில் 24 hours வச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் உட்கார வச்சுட்ருக்கீங்க. எஃப்ஐஆர் கூட இல்லாமல் ஒரு இன்ஸ்பெக்டர் மிரட்டுதுமா டாக்டரை? ஒரு இன்ஸ்பெக்டர் வெளிப்படையாக மிரட்டுகிறார்கள் டாக்டரை. அந்த டாக்டர் எழுத்துப்பூர்வமான புகார் அளிச்சிருக்காரு, கொடுத்துருக்காரா? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் எல்லோருக்கும் எழுத்துப்பூர்வமான புகாரை டாக்டர் அளித்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆகிறது டாக்டர் புகார் அளித்து. இன்னைக்கு வரைக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அதே போஸ்டிங்கில் இருக்கிறதோட அல்லாமல் நமக்கு ஜேர்னலிசம் சொல்லிக் கொடுக்குது. என்கிட்ட இப்போ சொல்கிறாங்களே, தைரியமாக என்கிட்ட சொல்கிறாங்களே, சார் அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல சார், அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த 28/2/2025 அன்று அந்த டாக்டர் அந்த மருத்துவமனைக்கே போகலன்ட்டு கூசாமல் சொல்கிறாங்க என்கிட்ட. இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொன்னால் அது பரவாயில்ல, இவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன சம்பந்தம்? சார் இதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் சார். அதிகாரிகளுக்கு எதிராக எந்த பெண்ணெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள வாயை மூட வச்சுட்டு அதிகாரிகளை பாதுகாக்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த செல்வ நாகரத்னம் அவர் உட்பட இந்த திமுக அரசுக்கு கீழே பாருங்களேன், ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காக இருக்கட்டும், அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு, இந்த பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. இவங்களை எல்லாரையுமே அதாவது இருட்டடிப்பு செய்கிற வேலையை தான் தொடர்ந்து பார்த்துட்டு நான் வேர் இஸ் தி ஜஸ்டிஸ் ஃபார் விமன் தான் கேட்குறேன். நான் அருணோட அவர்களுடைய வேலை என்ன? இந்த மாதிரி அஸ் அ கமிஷனராக இந்த மாதிரி ஆட்களுக்காக தான் நீங்கள் நிற்கணும். ஆனால் ஒரு அதிகாரிகளை காப்பாற்றுற இடத்துக்கு அவர் போயிடுறாரு சார். அதிகாரிகளை காப்பாற்றுற இடம்ன்றதை விட ஒரு பெண்ணை தாக்கியவனை காப்பாற்றும் வேலையை அருண் செய்து கொண்டிருக்கார் அல்லவா? அந்த சண்முகராஜோட அண்ணன் ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கௌசல்யா போய் டாக்டர் மிரட்டியிருப்பாங்களே, மாற்றி எழுதி கொடுறா. அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது சொல்கிறாரு, சார் அவனே இவனே கெட்ட வார்த்தையில் அசிங்கமாக பேசுகிறாங்க சார். என்ன டாக்டர் சார், நான் என்ன சார் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த தப்பா சார்? வேடிக்கை பார்க்குறாங்க சார். ஒரு லேடி வந்துட்டு அசிங்கமாக எனக்கு கெட்ட வார்த்தையில் பேசும்போது எனக்கு எப்படி சார் இருக்கும்? நான் சாதாரணமாக கேட்குறேன், நீங்கள் சார் எழுதி கொடுத்தீங்கன்னு கேட்குறேன். சார் அசிங்கமாக கூட டிரைவர் இருக்கார் சார், அசிங்கமாக திட்டுறாரு சார், திட்டுறாங்க சார், எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க சார், கையை உடச்சிட வேண்டாம், எழுதுறா கையெழுத்து போடுறா அப்படின்றாங்க சார். திருமதி கௌசல்யா அவர்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு துணிச்சல் வருகிறது? வண்டியை ஓசி கொடுத்தா அடிஷனல் டிஜிபி சஸ்பென்ஷனு, அரெஸ்ட்டு. அவங்க ஒரு ஃபோன் நீங்கள் பேசிட்டீங்க, அது தொடர்ந்து என்ன இல்லை பேசிட்டு நான் அவங்க வேர்ஷனை உடனே ட்வீட் போட்டுட்டேன். நான் ஒரு உடனே வந்து இவங்க இந்த மாதிரி வந்து கௌசல்யா, ஏன்னா அவங்க நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல, அஸ் அ ஜேர்னலிஸ்ட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும். அவங்க இது மாதிரி பேசியிருக்காங்க என்கிட்ட, இது சம்மந்தமாக விரிவாக பேசுகிறாங்க. இன்றைக்கி இப்போ அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க வேர்ஷனை சொல்லிட்டோம். அவர் டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்களிடம் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ஒரு கூடுதல் டிஜிபி வண்டியில் ஓசி கொடுத்ததுக்காக இன்றைக்கி சஸ்பென்ஷனில் இருக்கார். இந்த கௌசல்யாலாம் வேலையில் இருக்கலாமா? அருண் சொல்லிட்டோம், யார் வேணால் சொல்லிட்டோம், உயரதிகாரி சொல்லிட்டோம். இங்கே பண்ணுறது சட்டவிரோதம்னு ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு தெரியல? என்ன அதிகாரம் இருக்குது ஒரு டாக்டர் வந்து ப்ரைவேட் பிளேஸ்க்கு வர சொல்லி எழுதுறா கையெழுத்து போடுறான்னு சொல்கிறதுக்கு? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது உங்களுக்கு?
சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐக்கு அந்த விசாரணையை மாற்ற வேண்டும், சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. யார் அது தாக்கல் செஞ்சா சிபிஐக்கு வந்து மாற்றிடுவாங்களா? இமானுவேல் என்கிற கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் சகோதரர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் ஆம்ஸ்ட்ராங் வக்கீலாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க, படிக்க வச்சிருக்காரு, வக்கீலாக்கியிருக்காருன்னு. அவருடைய மரணத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதற்காக ப்ராப்பராக ஒரு பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு வக்கீல் கூட இல்லையே என்பது உள்ளபடி எனக்கு வேதனையாக இருக்கிறது. 22 பக்கம் இந்த அஃபிடவிட்டு. இந்த வழக்கு கொஞ்சம் சிக்கலான வழக்கு. எந்த ஸ்டேஜில் வேணாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கலாம் என்பது உண்மைதான். ஆனால் இந்த வழக்கில் புலனாய்வு முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. இப்படி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றால் அதற்கு வலுவான காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தின் முன்னால், காரணங்களை மட்டுமல்ல தரவுகளையும் எடுத்து வைக்க வேண்டும். எளிமையாக சொல்ல போனோன்னா தரவாக நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிங்கன்னா அட்மிஷன் ஸ்டேஜில் டிஸ்மிஸ் ஆகும். எந்த விதமான தயாரிப்பு வேலையும் இல்லாமல் ஏஐல இன்புட்டு கொடுத்து ஜென்ரேட் பண்ண பெட்டிஷன் தான் இந்த பெட்டிஷன். சில சைட்டேஷன்லாம் போட்டிருக்காங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருக்கார்கள். அந்த தீர்ப்புகளிலும் சில தீர்ப்புகள் தவறு. எளிமையாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பெட்டிஷனில் 2 இடங்களில் வந்து திரு அமல்ராஜ் என்று இந்த பார் கவுன்சில் தலைவராக இருக்கக்கூடிய திரு அமல்ராஜ் அவர்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். திரு அமல்ராஜ் பார் கவுன்சில் பிரசிடென்ட் என்று போட்டிருக்கிறார்கள். பார் கவுன்சிலில் பிரசிடென்ட் என்ற பதவியே கிடையாது, சேர்மன் தான். இது இந்த பெட்டிஷனை டிராஃப்ட் பண்ணுற லட்சணம். அக்டோபர் 2024 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 7 மாதங்கள் 8 மாதங்கள் ஆகிவிட்டது. 8 மாதங்கள் கழித்து இப்போது சிபிஐ விசாரணை கேட்டு இந்த மனுவை கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தாக்கல் செய்ய வேண்டிய தேவை என்ன? சொல்லுங்கள் 2 பேரும். நடுவில் அவங்க ஒய்ஃப் வந்து சிபிஐக்கு போகவே இல்லை திரு ஆனந்த் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களே சிபிஐக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரிலாம் திரு ஆனந்த் சொல்லி பிஎஸ்பியை விட்டு வளர்க்குனாரு அப்படின்லாம் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. ஸோ அது தொடர்பான கேள்விகள் அடுத்த கட்டமாக போகக்கூடாதுக்காக இவங்களே சிபிஐ கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்படி ஒரு தரமற்ற பெட்டிஷனை போடுறதுக்கான காரணம் நீங்கள் சொன்னது உண்மையான காரணம், ரைட்டு. இந்த பெட்டிஷன் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன் சிபிஐ கேட்டு நீதிமன்றத்தை அணுகலன்ட்டு இதை அணுகிட்டேன். இப்படி போடுறதுக்கான காரணம், ரிசர்ச் பண்ணாமல் போகிறதுக்கான காரணம், இந்த வழக்கை வந்து திரும்ப ஒரு சிபிஐ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த டிராஃப்டே வந்து சரியில்லை, இது ஈஸியாக அட்மிஷன் டைம்லேயே வந்து டிஸ்மிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல டிராஃப்டாக பண்ணாலும் எத்தனை டைம் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே அதிகம் இருக்குது. கரெக்டாக பிடிச்சா நான் இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன். ஒரே கோரிக்கைக்காக ஒரு மனு தாக்கல் செய்து அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு அதே காரணத்திற்காக அதே கோரிக்கைக்காக நீதிமன்றத்தை அணுக முடியாது. இப்போ கீனோஸு ரிசர்ச் பண்ணாமல் அறகுறையாக ஒரு பெட்டிஷனை பண்ணுறாரு. உயர்நீதிமன்றத்துக்கு போனதும் இதெல்லாம் ஒரு பெட்டிஷனை தூக்கிட்டு போ, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு போங்க என்று நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்து விட்டால் முழுமையாக ஆராய்ச்சி செய்து போதுமான தரவுகளோடு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி நீதிமன்றத்தை அணுகவே முடியாது. உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போகலாம், ரைட்டா? கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் தான் போக முடியும், பொற்கொடி போக முடியாது. அவங்க தானே ஹைகோர்ட்டுக்கு போனாங்க, அவங்க அப்பீல் கோர்ட்டு நீ வர்ற. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இனி விசாரணையே நடைபெறாமல் மூடி மறைப்பதற்காகத்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலையும் கட்டதுரை அருண் அவர்களின் ரோல் இருக்கிறது. அருணுக்கு இதில் என்ன ரோல்னு கேட்கலாம். திரு அருண் அவர்கள் ஆணையராக, சென்னை மாநகர ஆணையராக பதவியேற்ற 2வது நாள் நடைபெற்ற அந்த என்கவுண்டர் தான் திருவேங்கடம் அவர்களின் என்கவுண்டர். திருவேங்கடம் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி. திருவேங்கடம் அவர்களுக்கு தான் எனக்கு சிறையில் தகவல் கிடைச்சதுன்றதை சொன்னேன். திருவேங்கடம் அவர்களுக்குத்தான் இந்த வழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் தொடர்புகள் தெரியும் என்று அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் என்னிடம் சிறையில் தெரிவித்தார்கள். அப்போ திருவேங்கடம் இதில் ஒரு முக்கியமான அக்யூஸ்ட் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு கேஸுக்கு சிபிஐ விசாரணைக்கு கேட்குறீங்க, இதில் சம்மந்தப்பட்ட முக்கியமான குற்றவாளியை போலீஸ் சுட்டுட்டாங்கிறது ஒரு முக்கியமான கிரவுண்டா இல்லையா? திருவேங்கடத்தோட பெயர் இந்த 22 பக்க பெட்டிஷனில் ஒரு இடத்துல கூட இல்லை. பெட்டிஷன் எப்படிப்பட்ட பெட்டிஷன் தெரியுதா உங்களுக்கு? இது பேசிஸாக இல்லையாப்பா? நீங்கள் 2 பேரும் சட்டம் படிக்கல, இருந்தாலும் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையை சிபிஐ விசாரிக்கணும்னு நீங்கள் கேட்டு மனு தாக்கல் செய்யும்போது அதில் திருவேங்கடத்தோட என்கவுண்டர் குறிப்பிடணுமா இல்லையா? குறிப்பிடணும். குறிப்பிடாமல் இருப்பதற்கான காரணம் இப்போ புரியுதா? ஃபைல் பண்ண வேண்டியது, ஃபைல் பண்ணி டிஸ்மிஸ் வாங்க வேண்டியது. டிஸ்மிஸ் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. இதை எடுத்துக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தூக்கி தான் போடும். இது ஒரு பெட்டிஷனை தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு.
நமக்கு எல்லாருக்கும் உண்மைகள் தெரிஞ்சாலும் நீதிமன்றம் உத்தரவு போடுவதற்கு தரவுகளை எடுத்து வைக்க வேண்டும். நாம் பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணோமா? அந்த மனுவை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ வேலை செஞ்சுருந்தோம். துப்புரவு தொழிலாளிகளுக்கு வாகனம் வழங்கியதில் ஊழல் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆமாம் நடைபெற்றிருக்கு, என்ன எவிடன்ஸு கேட்பாங்களா? அதில் புத்தநேசன் என்ற வழக்கறிஞர் வாங்கியிருக்கிறார், வாகனம் வாங்கியிருக்கிறார், அவர் பார் கவுன்சிலில் பதிவு பெற்ற வழக்கறிஞர் என்று சொல்லியிருந்தோம். என்ன நீ உன் இஷ்டத்துக்கு சொல்கிற, நாங்கள் எப்படி நம்புறது என்று நீதிமன்றம் கேட்கும் பொழுது, இதை பாருங்கள் சார், புத்தநேசன் என்டர்பிரைசஸ் என்று நிறுவனம், பெரம்பூர் என்று இருக்கக்கூடிய அவருடைய முகவரி, அதே புத்தநேசன் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடுவில் பதிவு செய்திருக்கிறார், அதோட முகவரி ரெண்டும் ஒரே புத்தநேசன் சார். தீர்ப்பில் அதை எழுதியிருக்காங்களா? சார் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் சார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய உறவினர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அதில் அவங்க சொல்லியிருக்காங்க, திருமதி ஆம்ஸ்ட்ராங்கோட வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவரோட திரு ஆனந்த் இணைந்து வேலை பார்க்க மாட்டார், ஏன்னா சீனியர் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தோன்னா, இப்போ பாப்பா மோகன் அவர்கள் வந்து இந்நேரம் இந்த மனுவை அவர் போட்டிருந்துருக்கணும் இல்லையா? அவர் போட்டிருந்திருக்கணும். ஏன் திருமதி பொற்கொடி நீதிமன்றத்தை அணுகவில்லை என்பதற்கெல்லாம் எனக்கு தெரியல. இல்லை, ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி தரவுகளோட போய் நம்ம நீதிமன்றத்தை அணுகணும்னு டைம் எடுத்து அவங்க தரவுகளோட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை அவர்கள் தரவுகளை எல்லாம் எடுத்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் என்பது தெரிந்து கூட இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கலாம். நீங்க நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. ரெடி ஆயிடுச்சு. அவங்க பெட்டிஷன் போட்டாங்கன்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1 வீக் பெட்டிஷன் போடலான்னு அவங்க முடிவு எடுத்து வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போட்டால் ஒருவேளை அதில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் ஆகிட போதுன்ட்டு அதுக்கு முன்னாடி இதை போட்டு டிஸ்மிஸல் வாங்கிக்கிறது. பவானி மோகன் அவர்கள் மிக மிக திறமையான வழக்கறிஞர். அவர் மனு தாக்கல் செய்தார் என்றால் தரமான மனுவாக இருக்கும் அது. ஸோ அந்த கோகுல் கொலை வழக்கில் யுவராஜுக்கு அரசு தர. ஆமாம் ஆமாம். அதுபோல் பல வழக்குகள் நடத்தியிருக்காரு. சாதி ஆணவ படுகொலைகள் தொடர்பாக தமிழகத்தில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஒரு செயல்பாட்டாளர் திரு பவானி பா மோகன். அவர் இந்த விவகாரத்தெல்லாம் கையில் எடுத்தார்னா தரமாக செய்வார். ஒருவேளை அவர் இது வழக்கு தாக்கல் செய்துவிட போகிறாரோ என்பதற்காக வேக வேகமாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்காக கூட இது இருக்கலாம். இப்போ இந்த பெட்டிஷனை போனோன்னா அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் ஆகிடும், நோட்டீஸ் கூட ஆர்டர் ஆகுது. புரியுதுங்களா? எடுத்து பார்ப்பாங்க. சில விஷயங்களுக்கு சில வழக்குகளை தான் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும்னு நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கே நீங்கள் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணோம். நீங்கள் ரிட்டு ஃபைல் பண்ணோடனே நோட்டீஸ் ஆர்டர் ஆகிடும்லாம் பொருள் இல்லை. நீங்கள் தாக்கல் செய்கிற வழக்கு தரமாக இருந்தால் தான் நீதிமன்றங்கள் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணி ஆமாங்க இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு பதில் கேட்க வேண்டும் என்று நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. மனுவை குப்பை மாதிரி இருந்தால் அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் ஆகிடும். ஒன்ஸ் டிஸ்மிஸ் ஆனால் டிஸ்மிஸ் ஆனதான். அதே மேட்டருக்கு நீங்கள் திருப்பி கொண்டு போக முடியாது. அதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு திரு கீனோஸ் அவர்கள் ஆனந்தனோடு இப்போது இருக்கிறார் என்று நான் அறிந்து கொள்கிறேன். ஸோ ஆனந்தன், அருண், கீனோஸ் எல்லோரும் சேர்ந்து தாக்கல் செய்த இந்த வழக்கு தான் இந்த வழக்கு. இது போலீஸும் அடிக்கடி பண்ணுவாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முத்து சரவணன் என்கவுண்டர் நடந்துச்சு இல்லைப்பா? ஆமாம். அந்த முத்து சரவணன் என்கவுண்டரில் தொடர்பாக அவருடைய தந்தையை இதை விசாரிக்க வேண்டும் என்று சிபிசிஐடி விசாரணை வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் கோர்ட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டு அது பொது நிலுவையில் இருக்கிறது. இந்த ரிஸ்க்கை அவாய்டு பண்ணுறதுக்கு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒருத்தரை பிடிச்சி முத்து சரவணன் என்கவுண்டருக்கு சிபிஐ விசாரணைன்னு கேளுன்னு ஒரு பெட்டிஷன், இதே மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுவாங்க. போட்டோட கோர்ட்டு பெட்டிஷன் பார்த்து அதெல்லாம் பண்ண முடியாது போய் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடணும். அப்படி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு முத்து சரவணனின் தந்தை கூட நீதிமன்றத்தை அணுக முடியாது. இது போலீஸ் அடிக்கடி பண்ணுவாங்க. அது போன்ற ஒரு வழக்கு தான் இது. அப்போது இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் ஒரு ரத்த உறவு தான், கீனோஸோ ரத்த உறவு தான் அப்படின்ற அடிப்படையில் இப்போ திருமதி ஆம்ஸ்ட்ராங் முன்னாடி இருக்க வாய்ப்பு என்ன சார்? ஃபஸ்ட்டு வாய்ப்பு, முதலில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த விவரங்களை அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது அல்லவா, அன்னைக்கு போய் அவர் ஒரு இடையீட்டு மனுவை தாக்கல் செய்வார். இம்ப்ளீட் பண்ணணும். என்னையும் இந்த வழக்கில் மனுதாரராக இணைத்துக் கொள்ளுங்கள், நான் சில கூடுதல் தரவுகளை தருகிறேன். உடனே போயிடணும், இல்லை டிலே பண்ணுறதுக்கு இடம் இல்லை, உடனே போய்விட வேண்டும். போனோன்னா நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணும். புரியுதுங்களா? நீங்கள் நல்ல கேள்வின்னு கேட்டது தான் முக்கியம். திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவு நாள் அன்னைக்கு திருமதி ஆம்ஸ்ட்ராங் புது கட்சி தொடங்க போகிறாங்க. இப்போ அவங்களுடைய உறவினர்கள் இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ரொம்ப அதை பற்றி வருத்தப்படுறாங்க. இது எந்த அளவுக்கு பிஎஸ்பியை பாதிக்கும்? இது என்னது சார்? பிஎஸ்பி என்றால் ஆம்ஸ்ட்ராங், ஆம்ஸ்ட்ராங் என்றால் பிஎஸ்பி, அவ்வளோதான். பிஎஸ்பி என்ற கட்சிக்கு தமிழ்நாட்டில் முகமாக இருந்தது திரு ஆம்ஸ்ட்ராங். அவர் போன பிறகு அவருடைய மனைவி தான் முகம். அவங்க மனைவியை கட்சி விட்டு நீக்கிற வேலையை இப்போதைய பிஎஸ்பியின் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டில் நின்று ஜெயிச்சுக்குது பிஎஸ்பி? ஆம்ஸ்ட்ராங் நின்னா கோலத்தோடு ஓட்டு வாங்குவார். கரெக்டாக? வேறு எங்கே பெரிய செல்வாக்கான கட்சியா அது? அவரால் தான் பிஎஸ்பிங்க அறியப்படுது. அவரால் தான் பிஎஸ்பி. அது இல்லைன்னா ஆம்ஸ்ட்ராங் இல்லைன்னா அது லெட்டர் பேட் கட்சி. சரி, ஒரு வருஷம் ஆக போகுது ஆம்ஸ்ட்ராங் இறந்து. இந்த பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்ப்பதற்கு புதிய தலைவர் ஆனந்தன் என்னென்ன செய்திருக்காரு? ஏதாவது 1-2 நிகழ்வுகளை சொல்லுங்கள். இந்த யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்ததெல்லாம் சேர்க்காதீங்க, அது நான் டெய்லியும் பண்ணுகிறேன். அது கட்சி வளர்க்குற வேலை இல்லை. சொல்லுங்கள், கட்சி பிஎஸ்பியை வளர்க்குறதுக்கு என்னப்பா ஏதாவது நிகழ்ச்சி நடத்துகிறா சொல்லுங்கள். அந்த இன்டர்வியூ முன்னுக்கு பின் முரணாக தானே இருக்குது. அப்படி தான் இருக்கும்.
அவங்க கேட்டது உங்கள் பொற்கொடி வச்சது ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு சிபிஐ விசாரணை வேணும், உண்மையிலே யாருன்னா இந்த கிரீவன்ஸு யார் இதை பண்ணதுன்ற அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்னு கேட்குறாங்க. வக்கீல் தானே, பெட்டிஷன் டிராஃப்ட் பண்ண தெரியாது? இல்லை வக்கீல் சொல்லிட்டு சுற்றுறீங்க. தனியாக பிரிஞ்சிருச்சு சார். இப்போது குடும்பம் வந்து அடிப்படை அதுக்குள்ளெல்லாம் போக வேணாமா, நம்ம சொத்து பிரச்சனைமா, இவ்வளோதாம்மா விஷயம். பொற்கொடிக்கு எந்த சொத்தும் கிடைக்காம எல்லாத்தையும் அபேஸ் பண்ணணுன்ட்டு பிளான் போட்டு நடக்கிற விஷயம் தான் இது. அதனால தான் தூக்கி போடுறது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களையும் வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. இந்த கேரக்டர் அசாசினேட் சுற்றி வந்து ஆம்சாங் கொலை பண்ணதே பொற்கொடின்றாங்க, அவங்க மனைவி தான் கொலை பண்ணதுன்னு கொண்டு வராங்க. அந்த ரேஞ்சில் தான் பேசுவாங்க, அதெல்லாம் பேசுவாங்க. ஃபங்க்ஷன் நடக்குது, காசு மாலை போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் சொத்து இதுக்கான பிரச்சனை. விடுங்க சார். தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் வந்து மினி பஸ் விடப்பட்டது செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து, அதாவது நகர்ப்புறங்கள்லேருந்து உள்ளே போகுது இல்லை நகருக்குள்ளே, அதை இணைக்கிறதுக்கு வந்து சிரமப்படுறாங்க, எல்லாராலையும் ஆட்டோவில் போக முடியலன்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க வைக்கும்போதே அதை வந்து லீஃப் மாதிரி விட்டு ரெட்டெல்லாம் அதில் இருந்துச்சு, சர்ச்சையாச்சு, சரி ஞாபகம் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது தமிழக அரசு வந்து இப்போ இருக்கிற திமுக அரசு வந்து நிறுத்தாமல் தொடர்ந்து செயல்படுத்தி வருது. நீங்கள் மெட்ரோவில் வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகலாம். அதே போல் சில இடங்களுக்கு மினி பஸ்ஸை வந்து அறிவிச்சிருக்காங்க. அறிவித்து நிறைய இடங்களுக்கு அந்த மினி பஸ் வந்து செயல்படுத்தவே இல்லை அந்த திட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன் செயல்படுத்தலை சார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும்பாலான அறிவிப்புகளாக மட்டுமே இருக்கிறது என்பதுதான் உண்மை. இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, நல்ல பீஸு. அருண் பிரசாத்ன்ற ரிப்போர்ட் எழுதியிருக்காரு. 90,000 கிராம பகுதிகளில் இருந்து 1 கோடி பேர் இந்த மினி பஸ்களால் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று அரசு தகவல் தெரிவிக்கிறது என்று அந்த நியூஸு ஒரு சைடு நியூஸ் போகுது. அதாவது அரசின் மினி பஸ் திட்டத்திற்கு பொதுமக்களிடையே ஏகோபித்த வரவேற்பு என்று ஒரு பக்கம் நியூஸு. அருண் பிரசாத் எழுதியிருக்க இன்னொரு நியூஸு, மடிப்பாக்கம் பகுதி மக்கள் இதை மறுக்கிறார்கள் என்று அங்கே ஒரு நியூஸு. இந்த ரிப்போர்ட்டர் போய் என்ன பண்ணுறாரு, எந்தெந்த ரூட்டில் எல்லாம் மினி பஸ் போகுதுன்னு சொல்கிறாங்களோ அங்கே போய் நிற்கிறாரு. இவர் நின்றுட்டு எங்கேப்பா பஸ்ஸை காணான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு, பஸ்ஸு வரல. ஸோ இதை ஒரு ரிப்போர்ட்டாக போட்டிருக்காங்க. இதே போல் இன்னொரு விஷயத்தையும் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கி தாரிகா பாலகண்ணன் என்று ஒரு ரிப்போர்ட்டர் எழுதியிருக்கிறாங்க. சென்னைஸ் ஷீ டாய்லெட்ஸ் வேனிஷ் ஆஃப்டர் லான்ச். 2023 செப்டம்பர் 2023 4.5 கோடி செலவில் மிகுந்த படோடாபமாக மேயர் திருமதி பிரியா அவர்கள் தலைமையில் இந்த ஷீ டாய்லெட் என்பது தொடங்கப்பட்டது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷீ டாய்லெட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட். பஸ்ஸு அது டாய்லெட்டு. ஸோ இந்த பஸ்ஸு வந்து குறிப்பிட்ட இடங்களுக்கு சென்று நிற்கும். கோயம்பேடு, சென்னை சென்ட்ரல், கோயம்பேடு, கிண்டி, டி நகர் அதிக மக்கள் கூடும் இடங்கள். இங்கே வந்து இந்த பஸ்ஸு போய் இன்றைக்கி ஒரு 5 பஸ்ஸோ 6 பஸ்ஸோ வாங்கி விட்ருக்காங்க. பார்த்தேன், ரோட்டுங்களெல்லாம் பார்த்தேன் சார். அது பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இது என்ன பயன்பட போகுதுன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். இதுதான் இதோட நோக்கம். போய் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இது பண்ணிவிடுமா. இன்னொன்று இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் வர்றதுனால அந்த டாய்லெட்ஸே கிராம்படாக கூட்டம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதுக்காக இந்த மாதிரி இந்த கோயம்பேடு இந்த இடத்துல போய் நின்னா பெண்களுக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இந்த ரிப்போர்ட்டர் போய் இதில் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு உமன் கான்ஸ்டபிள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த பஸ் வருதாங்க அப்படின்ட்டு. இல்லைங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த பெண்மணி சொல்கிறார். ஒரு ஐடி நிறுவனத்தில் பணியாற்றும் ஒரு பெண்ணிடம் இது பற்றி கேட்கும்போது அவர் வந்து எங்கேயும் இல்லைங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீனான டாய்லெட் வேணுன்றதுக்காக நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போய் தான் டாய்லெட்டை யூஸ் பண்ணுவேன், மாதவிடாய் காலங்களில் மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்று சொல்கிறார். செப்டம்பர் 2023 ஃபோட்டோ எடுத்ததுக்கு பிறகு இந்த பஸ்ஸு ஒரு நாள் கூட வேலை செய்யல. அதே மாதிரி கலைஞர் மருந்தகங்கள் என்று இருந்தது வந்து கலைஞர் மாவகங்களாக மாறிவிட்டன என்று தினமலரில் செய்தி வந்தது. பார்த்தீங்களா? பார்த்தோம், மாவிக்கிறேன். இப்படி திமுகவோட பெரும்பாலான அறிவிப்புகள் வெறும் அறிவிப்புகள். அதாவது இந்த முதல்வர் மருந்தகத்துக்கு சார் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்தவங்கலாம் சரியாக போகலை, திருப்பி காசை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஃபெயிலியர். என்ன காரணம்னா, எல்லா மருந்துகளும் அதில் இருக்கிறது கிடையாது. அதனால வந்து இப்போ நான் போயிட்டு எனக்கு 5 மாத்திரை வேணும்னா, ஒரு மாத்திரை இங்கே வாங்கிட்டு 4 மாத்திரை இன்னொரு கடையில் போய் வாங்குறாங்க. எங்கே 5 மாத்திரை கிடைக்குதோ அங்கே போயிடுறாங்க. அதனால மாவு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் அது கலைஞர் மாவகம். இது போல் இந்த திமுகவோட பல திட்டங்கள் வெற்று அறிவிப்புகளாகத்தான் இருக்கின்றன. இதை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்தி விளம்பரமாடல் அரசு இந்த அறிவிப்புகள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்பதை மக்களிடையே இதை கொண்டு செல்ல வேண்டும். இதை வந்து குறிப்பாக கட்சிகளின் ஐடி விங்குகள் இதை மக்களிடையே
பரவலாக்கி கொண்டு செல்ல வேண்டும். காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் பேப்பர் வந்துடுதாப்பா. டிடி நெக்ஸ்ட்டும் சரி, டிடி நெக்ஸ்ட்லாம் இன்னும் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். 5 மணிக்கு வந்துடுது. இப்போ மணி 11 ஆகுது. இது வரைக்கும் எந்த கட்சியோட ஐடி விங்காவது இதை எடுத்து போட்டிருக்காங்களா? ஸோ இதைத்தான் இப்போ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டிடி நெக்ஸ்ட்லாம் நம்ம படிக்கிறோம், நமக்கு இது பொழப்பு படிக்கிறோம். இதை பரவலான வெகுஜன மக்களிடம் இந்த ஐடி விங்குகள் கட்சிகளே கொண்டு செல்லணும். நான் இன்னும் வெளிப்படையாக திரு பழனிசாமி அவர்களே இதை எடுத்து கோடிட்டு காட்டி பேசணுன்றேன். அவரே ட்வீட் பண்ணணும். நீங்கள் பாரு, நீங்கள் வந்திருக்கு இதை அவருக்கு பொதுச் செயலாளர், அவர் 10 பேப்பர் படிக்க முடியாது. அவர்கிட்ட இருக்கிற டீம் இதை எடுத்து சார் இன்றைக்கி இதை ட்வீட் போடுங்க, இது ஒரு நல்ல மேட்ரு பாருங்கள், வெற்று அறிவிப்பு, இந்த டாய்லெட் இந்த ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததோட காணோம் சார் பஸ்ஸை. ஆமா சார், என்று சொல்லி பஸ்ஸை நான் பார்க்குறேன்ல, அது என்னத்தோட பயன்பாடுன்னு எனக்கே தெரியல. அது எங்கேயுமே நின்று நான் பார்த்தது கிடையாது. பஸ்ஸே காணான்றாங்கப்பா, வித்துருப்பாங்க போல இருக்கு. ஒருவேளை விற்கிறதுக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, ட்ரையல் காமிச்சிருப்பாங்க, யார் யார் வாங்குறீங்கன்னா இந்த ரூட்டில் வரும் பார்த்துங்க அப்படின்ட்டு. நீங்கள் சொன்னதுனால சார் அது தொடர்பான ஒரு செய்தி, ஏடிஎம்கே ஐடி விங் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தினமலரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவர்களுக்கு என்ன அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறைன்ற மாதிரி அதிமுக ஐடி விங் தூங்குனா என்னங்க சார், இது அவங்களோட கட்சி பிரச்சனை, இது எதுக்கு நியூஸ் பேப்பரில் நியூஸ் ஆகும்? எஸ்பி வேலுமணி சொல்லி தான் தினமலர் இப்படி எழுதியிருக்கு. அது எப்படிங்க பாருங்க, தலைப்பே கார்ட்டூன் விவகாரத்தில் பழனிசாமி டென்ஷன் என்று திரு ராஜ்சத்தியன் சொல்லுவார் என்று சொல்ல வந்தேன். அதற்குள் நீங்கள் டென்ஷன் ஆகி விட்டீர்கள். கொடுங்களேன் அந்த பேப்பரை. நாம் சொன்னது தான் இன்று தினமலரில் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. நேற்றைக்கு தானே இந்த அதிமுக ஐடி விங் தமிழகம் முழுக்க காவல்துறை எஸ்பிகளை சந்தித்து புகார் அளித்தது. இதுலேயும் ஒரு செய்தி இருக்குது, சொல்லிவிடுகிறேன். தமிழகம் முழுக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களை சந்தித்து இந்த திரு பழனிசாமி அவர்களை பற்றி அந்த ஆபாசமான கார்ட்டூனை போட்டதற்காக புகார் அளித்தார்கள். சென்னை மாநகரத்தின் சார்பிலும், சென்னையில் அதிமுகவில் 3 மாவட்டம் இருக்குது, மத்தி, புறநகர் அப்படின்ட்டு 3 மாவட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த சென்னை மாநகரத்திலும் 3 மாவட்ட செயலாளர்கள், 2 முன்னாள் எம்பிக்கள், இவர்கள்லாம் 11 மணிக்கு சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தை அணுகுகிறார்கள். இதெல்லாம் இது ஆட்சி மாற்றமே நடக்காது என்று இந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும். சொன்ன உடனே ஒரு 11:30 மணிக்கு இந்த நான் சொல்கிறது 2 ஃபார்மர் எம்பிஸு, 3 அதிமுக மாவட்ட செயலாளர்கள், வழக்கறிஞர் அணியை சேர்ந்த சில வழக்கறிஞர்கள் எல்லோரும் செல்கிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் போய் எல்லாரும் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்து இந்த எஸ்பி கூட புகார் அளித்த அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இதில் 11 மணிக்கு போயிடுறாங்க. 11 மணிக்கு போனோடனே சைபர் கிரைமுக்கு போங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ இந்த முன்னாள் எம்பி இவங்க எல்லாம் சைபர் கிரைமுக்கு போகிறாங்க. அங்கே போனோன்னே அங்கே ஒரு 1/2 அன் ஹவர் உட்கார வச்சுட்டு கீழே போய் கிரீவன்ஸ் செல்லில் கீழே போயிருக்கீங்களா, தான் கண்டிஷன் எழுதி போட போயிருக்கோம் நம்மளாம். கிரீவன்ஸ் செல்லில் கொண்டு போய் கொடுப்பாங்க தெரியுமா, பொதுமக்கள் அங்கே போய் உட்காந்துட்டாங்களாம். அது தப்பு இல்லை, நான் எல்லாருக்கும் சேர்ந்து தான் நீங்கள் உங்களை தனியாக ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். சரி, வாங்கி அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன்னா அக்கலாங்க இதில் என்ன டிஃபிகல்ட்டி? எந்த மாவட்டத்தில் இது நடக்கல. சென்னை சிட்டி போலீஸில் மட்டும் மதியம் 2:30 வரைக்கும் இந்த தலைவர்களை உட்கார வச்சுருக்காங்க கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கு. மேலே இந்த உத்தரவு இல்லை. அவர் இன்ஸ்பெக்டர் கவுன்சிலியாக வச்சு ரவுடித்தனம் பண்ணுறதுல தீவிரமாக இருந்தார் என்றால் இதை எப்படி அவரால் செய்ய முடியும்? இந்த அரகன்ஸு, இந்த ஆஃபீஸர்ஸோட அரகன்ஸ், இந்த ஆட்டிடியூடுக்காக சொல்கிறேன். ஸோ இதில் இந்த கார்ட்டூன் விவகாரத்தில் பழனிசாமி டென்ஷன், தூங்கி வழிகிறதா அதிமுக ஐடி அணி, இதுதான் தலைப்பு. சமூக வலைத்தளங்களில் திமுக மற்றும் பாஜக கட்சிகளின் ஐடி அணியினர் தான் வேகமான நடவடிக்கைகளை கொண்டிருக்கின்றனர். அதற்காக இரு கட்சிகள் சார்பில் மாதந்தோறும் பெரும் தொகையும் செலவிடப்படுகிறது. ஆனால் அதிமுக ஐடி அணி செயல்பாடு அந்த அளவுக்கு இல்லை என அக்கட்சியினரே வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இதை உறுதி செய்யும் வகையில் கீழடி விவகாரத்தில் பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்தும் கார்ட்டூன் வரைந்து ஒரு மோசமான பதிவை எக்ஸ் தளத்தில் ஜூன் 17ஆம் தேதி மாலை திமுக ஐடி அணி வெளியிட்டது. அதற்கு அதிமுக ஐடி அணியிடமிருந்து உடனடி ரியாக்ஷன் எதுவும் இல்லை. இந்த விமர்சன பதிவுகள் தொடர்பாக சில நாளிதழ்களில் செய்தி வெளியானது. இது பாருங்கள், இதை பிரிண்ட் பிக்கப் பண்ணுறாங்க. இதை அதன் பின்பே பழனிசாமியை மோசமாக சித்தரித்து வெளியான கார்ட்டூன் விவகாரம் கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளுக்கே தெரிந்தது. இது ஐடி விங்கோட வேலை. நான் ஏற்கனவே சொன்னேன், நீ அந்த ஐடி விங்கை பார்த்துட்டு இருக்கா, அவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான். நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் ஆன பிறகு தான் இப்போ ஒரு அண்ணன் கேபி முனுசாமி இருக்காருன்னு வச்சிங்களேன், அவர் இன்றைக்கி எடுத்து தினமலர் பார்த்தோன்னே நீ அப்படி வந்துருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அவர் போய் பண்ணிட்டுப்பார். அவர் ஃபோனை நோண்டிட்டா இருப்பார். தன்னை வைத்து வெளியிடப்பட்ட கார்ட்டூனை பார்த்ததும் பழனிசாமிக்கு கடும் கோபம் ஏற்பட்டது. இதனால் கட்சியின் ஐடி அணி நிர்வாகிகளை அழைத்த பழனிசாமி திமுக வெளியிட்ட கார்ட்டூனுக்கு உடனடியாக ஏன் பதிலடி கொடுக்கவில்லை என கேட்டு அவர்களை கடிந்து கொண்டுள்ளார். அதற்கு பிறகு வருதுதான் முக்கியமான கட்டம். மறைமுக தொடர்பு, சப்ஹெட்டிங்.
கட்சியின் மாவட்ட செயலர்களை அழைத்து புகார் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். அதன் பிறகே திமுக ஐடி அணியின் செயலரும் அமைச்சருமான டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் மீது அனைத்து மாவட்டங்களிலும் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. கார்ட்டூன் வெளியாகி 3 நாள் கழித்து புகார் அளித்ததன் வாயிலாக ஐடி விங் செயல்பாடின்றி இருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக அதிமுகவினர் கூறுகின்றனர். இது குறித்து கட்சி நிர்வாகிகள் கூறியதாவது: பழனிசாமி தலைமையில் நடந்த மாவட்ட செயலர்களின் கூட்டங்களில் ஐடி அணி குறித்து புகார் தெரிவித்ததால் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். அதிமுக ஐடி அணியினர் திமுகவுக்கு சமூக வலைத்தளங்களில் பதிலடி கொடுத்து தொடர்பதிவுகள் போட்டதும் திமுக அரசு சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தது. அதனால் அடுத்தடுத்தும் வேகமாக செயல்படாமல் அதிமுக ஐடி அணி நிர்வாகிகள் முடங்கினர். அதிமுக ஐடி அணியில் இருப்போர் பலரும் தனியார் நிறுவன ஊழியர்கள் சமூக வலைத்தளங்களில் அரசுக்கும் திமுகவுக்கும் எதிராக பதிவிட்டு கைதானால் பின் அரசு வேலை கிடைக்காது என்ற அச்சத்தில் பலரும் அமைதியாக உள்ளனர். இதை சரி செய்யும் பொறுப்பில் இருக்கும் அதிமுக ஐடி அணியின் முக்கிய தென் மாவட்ட நிர்வாகி யார்ப்பது? தென் மாவட்டத்தில் யார் சார் இருக்காங்க தெரியல எனக்கும். ஆர்வமின்றி இருப்பதோடு திமுகவில் மறைமுக தொடர்பிலும் இருப்பதால் ஐடி அணியினர் மொத்தமாக சுணங்கி உள்ளனர் என்று அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். நான் இந்த விமர்சனங்கள் எல்லாம் வச்ச உடனே வேலுமணி சொல்லி என்கிட்டயும் சில பேர் கேட்டாங்களா? இப்போ யார் இப்போ சொன்னா? வேலுமணி சொன்னாரா? வேலுமணி சொல்லணுமா? அதான் அப்படி இல்லை, அவர் சொன்னாலும் சொன்னாலும் அதாங்க உண்மை அப்படின்னு. நம்ம பேசிட்டு ஒருவேளை நம்ம தவறாக பேசியிருந்தோம்னு வைங்களேன், அது அட்டென்ஷனுக்கே வந்திருக்காது. ஆனால் இப்போ உண்மையான அதிமுகவோட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களே போய் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. கேள்வி கேட்குறாங்க. தினமலர் வேலுமணி நடத்துறாரு, இல்லை சீஃப் ரிப்போர்ட்டர் வேலுமணி. இவர் சொல்கிற பதில் எல்லார்ட்டையும் பரப்புறது இந்த நியூஸை, புரியுதா? கேட்பாங்கல்ல, நாங்கள் இப்படி பேசுகிறவங்களுக்கு இந்த வேலுமணி இவரை வேலை இல்லை பாருங்கள். சங்கர் இன்னைக்கு என்னப்பா தலைப்பு அரட்டை இல்லை, எங்கள் ஐடி விங்க 2 திட்டு இதான் வேலையா அவருக்கு? பம்புற மாதிரி கட்சி வேலையை பார்த்துட்டு பறந்துன்னு இருக்காங்க. திமுக கூட்டணியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். துரை வைகோ அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மதிமுக 12 தொகுதியில் போட்டியிடுவது கட்டாயம், காலத்தின் கட்டாயம் அப்படின்னு சொல்லிருக்காரு. துரை வைகோ அவர் என்ன பேசுகிறோம் என்பது அதோட ஆபத்து தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அதோட சீரியஸ்னஸ் புரியல. திடீர்னு கூப்பிட்டு 12 கொடுத்துட்டாங்கன்னா ஆளுக்கு எங்கே போவார் சொல்லுங்கள்? 3 கூட சொல்ல முடியாது. அவர் எம்பி, அவர் எம்எல்ஏ ஆக மாட்டார். 2 மீதி 10 பேர் எங்கே கூட்டுவானா? இங்கேயா போவ சொல்லு? அவர் பாட்டு கேட்குறாரு. அது அங்கீகாரம் வேணும்னா அவங்களோட கட்சிக்கு அவங்க 12 தொகுதிகளில் போட்டியிடணும்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே திமுகவோட வீக்னஸை உணர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் இஸ் தி டைம். சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ 10 பேருக்கு எங்கே போவாங்கண்ணா? திரும்ப எப்போ இந்த மாதிரி முருகுறாரோ, சண்முகம் எப்போ அப்படி பேசுகிறாரோ, அப்படி எல்லாம் நம்ம வைகோ மதிமுகவில் எப்படி பேசுகிறாங்களோ, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு ஸ்டாலினை மீட் பண்ணுவாங்க. இல்லை திமுக தரப்புலேருந்து ஒரு பேச்சுவார்த்தை அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க நின்றுப்பாங்க. எங்கள் கூட்டம் தான் இருக்காங்க விசிகா, அவங்க இது மதிமுக நம்ம கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனால் இதுக்கு ஏன் திமுக தரப்பு ரியாக்ஷனே இல்லை? நல்ல கேள்வி. கருணாநிதி இதை பரவ விட மாட்டார். சிபிஎம் பேசுதுன்னு தெரிஞ்ச உடனே கருணாநிதிக்கு இதோட ரிப்பிள் எஃபெக்ட் எப்படி போகுன்றது தெரியும். முதல்ல அவங்கள அமுக்குன்னுவார். ஏன்னா இது அப்படியே அடுத்து விசிக்கு ஆரம்பிக்கும், தமுக ஆரம்பிக்கும், வேல்முருகன் தனி சின்னன்வார், இப்படியே இது பரவும். அப்புறம் இந்த இத்து போன காங்கிரஸ் கட்சி கூட அதிக இடம்ட்டு ஏதாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ முதல்ல கூப்பிட்டு சண்முகம் இந்த மாதிரி பேசினார்னா, சண்முகம் முதல்வரை சந்தித்தார் அன்று மாலையே நியூஸ் வரும். வெளியில் சண்முகம் முதல்வரிடம் எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினோம், தொழிலாளர்கள் நல்ல கோரிக்கை சம்பந்தமாக பரிசீலிப்பதாக முதல்வர் உறுதியளித்தார். அவ்வளோதான். இப்போ சண்முகம் இந்த மாதிரி ஒரு இது நான் சொன்னது இது நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. சண்முகம் அன்றைக்கி பேசினார். சண்முகம் முதல்வர் சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே சண்முகம் இப்படி பேட்டி கொடுத்துட்டாரு. சண்முகம் இப்படி பேட்டி கொடுத்த பிறகு துரை வைகோ இப்படி பேசுவாரா? திரும்ப பேசுவாரா? ஸோ இதை ஆஃப் பண்ணணும். சண்முகம் பேசுகிறாரு, திரும்ப பேசுகிறாரு, துரை வைகோ பேசுகிறாரு. ஏற்கனவே அண்ணன் வேல்முருகன் முருகின் தான் இருக்கார். அப்போது ஏன் இன்னும் கூப்பிட்டு பேசலைன்னா 2-3 காரணங்களை சொல்லலாம். 1, பேசி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நாம் ஏற்கனவே விவாதித்தது போல் அந்த சீனியரிட்டியும் இல்லை. துரைமுருகன், நேரு, கனிமொழி, பொன்முடி, எம்ஆர்கே,
ஐபி இருப்பார். ஐபி ரொம்ப தளர்ந்துட்டார், அவரால் முடியாது. துரமுருகனும் தளர்ந்துட்டார். பட் ஐபி யூர் ரைட். ஐபி இந்த ஸ்டேச்சர் உள்ள தலைவர்களை இறக்கி விட்டணும். இறக்கி விட்ட உடனே இந்த தலைவர்கள் போய் பேசினேன் என்ன வருத்தப்படுறாருன்னு செய்யும் சம்திங். தெர் இஸ் அ டோட்டல் டிஸ்கனெக்ட் அமாங் லீடர் அண்ட் செகண்ட் லெவல் லீடர்ஸ். உள்ளூர இந்த மூத்த அமைச்சர்கள் இதை மகிழ்வோடு கொண்டாடுகிறார்கள். அதான் உண்மை. இது பரவுனா ஆபத்துன்றத தலைவர் உணரல. ஒரு ஷார்ப்பான அரசியல்வாதி என்ற முறையில் இந்த சிக்கல்கள் எல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்பதை திரு பழனிசாமி அவர்கள் உணர்ந்ததால் தான் நாம் வெற்றி பெற முடியும் என்று நம்பிக்கையோடு சொற்றி கொண்டிருக்கிறார். போய் அண்ணே என்னண்ணே விஜய் வருவாரண்ணே என்னண்ணே பாமக இப்படி ஆயிடுச்சுண்ணே என்று பேசுவது. போ தம்பி எல்லாம் சரியாயிடு, நீ போ தம்பி, போய் பூத்து வேலை பார் தம்பி, இவ்வளோதான். இதை தாண்டி எதுவும் பேசுறதில்ல. இது பூரா பலவீனம். இது இது இந்த புண்ணை புறையோடுறதுக்கு அனுமதிக்கிறீங்க நீங்கள். இந்த புண்ணை உடனடியாக சரி பண்ணோம். இல்லைன்னா அது உள்ள ஊறி உறுப்பையே நீக்கும் நிலையை ஏற்படுத்தும். இது இப்போ பரவும். நீங்கள் அது இந்த மதிமுகக்கு திமுக விட்டு அவர் கதி இருக்கா யோசிச்சு பாரு. வைகோ பேசினாலும் ஒரு நியாயம் இருக்குது. துறை வைகோலாம் பேசுகிறாரு அப்படின்னு தான் வந்து ஐடிசி ஏஜென்ட் வந்து இன்னைக்கு 12 சீட்டு போட்டியிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்கே அந்த 12 பேர் என்றால் பதில் இல்லை. அப்போ அவ்வளவு ஒரு தூரம் அவங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் இதை வளர விட்றீங்க. ஒன்று. இன்னொன்று அலட்சியம். நம்மளோட அங்கே போவோம். எங்கே போக போகிறீங்க? யார் இருக்கா? அப்படியே போகிறதுனா ஏற்கனவே தேமுதிக கூட பேசிட்டு தான் இருக்கோம். புரியுதா? தேமுதிகலாம் நம்ப முடியுமா? ஒரே நேரத்தில் 2 சைடு பேச்சுவார்த்தை நடத்துறவங்க இவங்க. எல்லா கட்சியும் அப்படி தான், சிறு கட்சிகள் எல்லாமே அப்படி தான். அவங்க வெளிப்படையாக பண்ணுவாங்க. தேமுதிக கவலைப்பட மாட்டாங்க, பேட்டி வேறு கொடுப்பாங்க. ஆமாங்க துரமுருகன் இப்போ தான் பார்த்துட்டு வரேன்னு சுதிச்சு இங்கிட்டும் பார்ப்பேன். இந்த ஆணவம் 2 எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு பக்கம் இளைஞர்னு இருக்காங்க, ஒரு பக்கம் சபரேஷன் டீம் இருக்காங்க, ஒரு பக்கம் சீனியர்ஸு, கனிமொழி டீம் ஒரு பக்கம், பெண் ஒரு பக்கம், இது பெண்ணு ஐபேக்கு, அதுக்கப்புறம் லைக் ஷோ டைம் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இது தம்பி நீ சொல்கிறது இது எல்லாமே வியூக வகுப்பாளர்கள். இல்லை சார், அதான் எல்லாம் தனித்தனியாக புரிஞ்சிருக்காங்க. இப்போ பெண் வந்து கோஆர்டினேட் பண்ணுறாங்கன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும், இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யாருக்கு கமெண்ட் பண்ணணுங்க ஒரு விஷயம் இருக்குது. இளைஞர் அணி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா இளைஞர்லேருந்து கூட்டணி கூட யாருக்கு தான் பேசணும். சீனியர்ஸுக்கு வந்து இங்கே வாய்ப்பே தரல. இல்லை நான் ஐ டிஃபர். என்னென்னா இந்த பெண்ணாக இருக்கட்டும், ஷோ டைமாக இருக்கட்டும், ஐபேக்காக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நீங்கள் சொன்னதை எதை பண்ண முடியுன்றதை சொல்லிடுறேன். உடன்பிறப்பே வா, முதல்வரோடு இது தலைவரோடு நேர்காணல், தலைவர் செல்ஃபி பாயிண்ட்டு, முதல்வர் உங்கள் புகார்களை பரிசீலிப்பார், நேரடியாக நேர்காணல் நடத்துவார், அப்புறம் அந்த பழைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த வரலாறு பேசுது, இந்த மாதிரி தீமு இதெல்லாம் இந்த டிசைனு அண்டு இளைஞர்களை எப்படி ஈர்ப்பது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிக் ஒர்க்கர்ஸுக்கெலாம் ரெஸ்ட் ரூம் ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா? ஸ்விக்கி சொமேட்டோக்கு ஏசியில் ரெஸ்ட் ரூம் சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணாங்களே, அது எதுக்கு? யார் கொடுத்த ஐடியா? இந்த டீமில் ஒரு டீம் கொடுத்த ஐடியா. என்னென்னா நம்ம பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், அப்புறம் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு இந்த முதல்வன் நான் முதல்வன் ஏதோ ஒரு திட்டத்தில் கீழே ஒரு மாதம் 1000 ரூபா கொடுத்துட்றோம். இந்த டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு நம்ம எதுவுமே பண்ணலை. அந்த நம்பர் சைஸபிள் நம்பர். ஸோ அந்த குரூப் பூரா விஜய் பக்கத்து போயிட்டுருக்கு. அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டு அப்படி வந்த ஐடியா தான் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கான இந்த ஏசி ரூம். கிராமப்புறங்கள் என்ன பண்ணுவாங்க? சரி, சிட்டி அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு அர்பனில் இருக்கவன் தான் விஜய் பின்னாடி போகிறான், அவங்களுக்கு அச்சம். ஸோ இதை அவங்க பண்ணுறாங்க. இது மாதிரி வடிவமைக்கணும். சண்முகமும் முத்தரசனும் திரும்ப விட்டு சண்முகமும் முத்தரசனும் கனிமொழி சொன்னால் கேட்பாங்கப்பா, பொன்முடி சொன்னால் கேட்பாங்க, பெண்ணில் இருக்கிற வாமணிகண்ட சொன்னால் கேட்பாங்களா, ராபின் சர்மா சொன்னால் கேட்பாங்களா? இது வேறு. இது ஒரு தலைவரால் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம். இது கனிமொழி போய் தலைவர் அனுப்பிச்சி விட்டார், பொன்முடி போய் தலைவர் அனுப்பிச்சி விட்டார், தலைவர் கூட்டு வர சொன்னார். இது அவங்க தான் செய்யணும். இதை நீ அவுட் சோர்ஸே பண்ண முடியாது. இது ஃபண்டமெண்டல், இது கோர் அரசியல். இது கோர் அரசியல் சார். இருந்தாலும் அவங்க தான் ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாங்க. இந்த கூட்டணியை பொறுத்து தான் ஸ்ட்ராட்டஜி வகுப்பாங்க. ஓகேங்களா? கூட்டணி கட்சிக்காரங்க அப்படி பேசி விட்டுருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்துறது தான் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து ஒரு தகவல் சொல்ல மாட்டாங்களா தலைமைக்கு? என்ன தகவல் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் சார். சிபிஎம் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 3/4% மற்றும் ஒரு 1% வாங்கியிருக்கு. அந்த
தூக்கிட்டு நீங்கள் தேமுதிக அந்த இடத்துல வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 1% இருக்குது, பேலன்ஸ் ஆகிடும்னு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. வகுப்பாளர் தானே நீங்கள், டேட்டா தானே கணிச்சு பண்ண தெரியும். சிபிஎம் வந்தால் வேறு மாதிரி, தேமுதிக வந்தால் வேறு மாதிரி. சிபிஎம் தேமுதிக ஈக்குவேட் பண்ண முடியுமா நீ? இன்னொன்று, இப்போது இது வந்து யார் சீனியர் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, தலைவரை திண்டுக்கல்லில் போட்டு அவங்க 2 பேருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த தாடிக்கொம்பு ஸ்டேஷனில் பஞ்சாயத்து போராட்டம் நடத்துகிறாங்க, இது நல்லா இல்லை பார்க்குறதுன்னு இவங்க சொல்லுவாங்க. இது சிறைக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க சார், ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நல்ல பார்த்தியா, ராபின் சர்மாவுக்கும் ரிஷிக்கும் தாடி கொம்பில் சிபிஎம் கார்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணால் என்ன பிரச்சனை? இதை லீடர்ஸ் தான் பார்க்கணும். இன்னும் சொல்ல போனோன்னா ஐபி திண்டுக்கலுக்கு அவர் தானே பொறுப்பு, தலையிட்டுக்கணும்ல. எல்லாத்தையும் அந்த குடும்பமே தின்ட்டு போகுது, நமக்கு என்ன வந்துச்சுன்னு ஒதுங்கியிருக்காங்க தெரியுதா? இப்போ நான் அவ்வளோ பெரிய சீனியரை போய் பையன் வரான், கொஞ்சம் போய் பார்த்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து வாங்குங்க அவருக்கு சொன்னேன்னா அவர் மனசு எப்படி இருக்கும்? ஏற்கனவே நேரு பற்றி பேசணும் நம்ம. இது எல்லாமே கிளைமேக்ஸில் தேர்தலை நெருங்க நெருங்க என்ன நடக்கும் என்பதை பழனிசாமி நன்றாக உணர்ந்திருக்கிறார். பிஜேபி தலைமையும் இதை உணர்ந்திருக்கிறது. ஏன்னா அங்கே உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது தெரியும். இது எல்லாம் ஸ்னோபால் ஆகும் தம்பி. இன்றைக்கி ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் தெரியுதா? திரும்ப அவர் போட்டு பேசுகிறாரு, பிஜேபி இல்லைன்னா அதிமுக போகிறதுல எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அங்கே கடைசி வரைக்கும் எனக்கு மூச்சு இருக்க வரைக்கும் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன்ட்டு போன வாரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர், பிஜேபி இல்லைன்னா அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று சொல்கிறார். கூட்டணியில் இருக்கோன்றதுக்காக எங்களை கிள்ளுகிற மாதிரி நடத்தாதீங்கன்ட்டு சிபிஎம் சொல்கிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க. நாளைக்கு தமுமுக ஆரம்பிக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆரம்பிக்கும். என்ன ஆகும்? நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இவங்கெல்லாம் சேர்ந்து கூட்டணிக்கு உள் கூட்டணி ஒன்று அமைப்பாங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அமைச்சா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நடக்கும். நாம் இப்போ பேசுகிற இந்த விஷயமே 10 மாதத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குன்றதை மறந்துடாதீங்க. மக்கள் நல கூட்டணி 2.0 ஃபார்ம் பண்ணால் முடிஞ்சில்ல. சரிங்க சார், இன்றைய அரசியல் ஆற்றில் வந்து நிறைய விஷயங்கள் பேசினோம். இது இன்றைக்கான அப்டேட்டு. நாளைக்கு வர அரசியல் ஆற்றில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.